நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், அது நான் உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா அவங்க பத்திரமா போய் சேர்ந்தாங்களா இல்ல நான் தெரிஞ்சுக்கணும்ல. அட நல்லபடியா போயிருப்பாங்கம்மா. அவங்க ஒன்றும் குழந்தைங்க இல்ல, 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுவும் இல்லாம கல்யாணமானவங்க. அவங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும் வினய்? யார் என்ன வேணாலும் பண்ணலாமா? அவங்களோட கடமை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாலத்தி இடத்துல ஒருவேளை ஜீவிதா இருந்திருந்தானா அப்ப ஐம் ஷூர் நாங்க சேர்ந்துட்டோன்னு மும்பைக்கு போனதும் ஜீவிதா போன் பண்ணி சொல்லிருப்பா. ஆனா மாலத்திக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. இல்ல பெரியமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்நேரம் அவ நிச்சயமா அதெல்லாம் மறந்திருப்பா. அவளோட கடமை என்னன்னு அவளுக்கு இந்த நேரம் புரிஞ்சிருக்கும். ஒருவேளை அதை புரிஞ்சுகிட்டு இருந்தா இந்நேரம் அவ கால் பண்ணிருக்கணும். அவ ஒரு நல்ல மனைவி, நல்ல மருமக. அதெல்லாத்த விட பெரிய விஷயம் அவங்க 2 பேரையும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். விஸ்வாவும் மாலத்தையும் ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா மாலத்தையும் அதே மாதிரி மருமகன்ற ஸ்தானத்துல இருந்தாகணும். நீ வேணா யோசிச்சு பாரு. உனக்கும் ஜீவிதாவுக்கும் என்ன குறை இருக்கு? எதுவும் இல்ல. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. அதுவும் இல்லாம ஜீவிதா அவளோட எல்லா கடமையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஜீவிதா உனக்கு நல்ல மனைவி மட்டும் இல்ல, நல்ல மருமக கூட. அப்புறம் மாலத்தியும் இப்படிதான் நடந்துக்கணும். அவளும் அவ கடமையை புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு என்னவோ மாலத்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. இதைத்தானே அண்ணி நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வா 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 வா. நீ என்ன குளிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கற? இல்ல நீ பாத்ரூம்ல குளிக்க போனியா இல்ல நீச்சல் அடிக்க போனியா? இந்த டைம்ல நான் கண்டிப்பா 10 வாட்டியாவது குளிச்சிருப்பேன். அப்படியா? அப்புறம் நீ எவ்வளவு நேரத்துல ரெடி ஆவியோ அந்த டைம்ல நான் 2 முறை மும்பையை சுத்தி வந்துருவேன். 2 டைம்ஸ். நீ என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டியா? நான் ரெடி ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். அத நான் சொல்லணும். சீப்ப. அட, இது என்னது? பேண்ட். அது எனக்கு தெரியுது. இது எதுக்கு எடுத்து வச்ச? அட இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன பேக் பண்ண தோணுச்சோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். அட இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இதையே போட்டுக்கோ. என்ன? நான் இத போட்டுக்கணுமா? நான் இத போட்டுக்க மாட்டேன். ஏன் போடணும்? you know what? ஏன் பேக்கிங்க நானே பண்ணிருக்கணும். ஓ அப்படியா? என்னைக்காவது வாழ்க்கையில நீயே பேக் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கனே. ஏன் பேக் எதுக்கு கை காட்டுற? திறந்து பாரு. My world, my universe, Malati. விஸ்வா, இத நீ எப்போ வச்ச? என்கிட்ட சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ் எப்போதும் சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. விஸ்வா, I'm sorry. எனக்கு சரியா பேக்கிங் பண்ண தெரியல. I know. ஆனா நீ உன்னோட மொத்த உலகத்தையும் எப்படி பேக் பண்ண? எனக்கு உன்னோட சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. வெல்கம். அப்புறம் அப்படியே நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இப்போ நீ ஒரு வேலை பண்ண. நீ கீழே போய் ரெஸ்டாரண்ட்ல எனக்காக வெயிட் பண்ண. நான் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துறேன். I love you. I love you too. அப்பா ப்ளீஸ், என்னால எப்படி அவரை மறக்க முடியும்? நான் அவரை விரும்புறேன். என் உயிருக்கு மேலேயும் விரும்புறேன். நான் அவரை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். வாய மூடு ஷாலினி. நான் உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கேன்.
அவங்க வசதியில நம்மளை விட பணக்காரங்க. அந்த குடும்பத்துல உன்னை நிச்சயம் பண்ணலான்னு இருக்க. ஆனா நீ அந்த உதவாக்கரைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. இத நான் எப்பவும் நடக்க விட மாட்டேன். ஆனா ஏன்பா எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? காதலுக்கு இந்த பணம் அந்தஸ்து இது எதுவுமே தேவையில்லப்பா. இல்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை தான் பண்ணிக்குவேன். என்னால வேற யாரு கூடவும் சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. உனக்கு மூளை கெட்டு போச்சா ஷாலினி? சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமான அத்தியாயம். கண்டபடியெல்லாம் முடிவெடுக்க கூடாது. கல்யாண விஷயத்தை பத்தி வாழ்க்கையில நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இல்ல நான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியதுதான். கஷ்டப்பட வேண்டியதுதான். பெரியமா, 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 என்னாச்சு? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? ஆ. என்னதான் பண்ற அந்த விஸ்வா? சாப்பாடு ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பவுமே எல்லாத்துலயும் லேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சேர் ஃப்ரீயா தானே இருக்கு? இல்ல, என் ஹஸ்பண்ட் வராரு. சரி, வர வரைக்கும் உட்காந்துக்கலாம். அப்புறம் யார் அந்த முட்டாள்? உங்களை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கான்? அவனுக்கு அறிவே இல்லை போல இருக்கு. பாரு, ரொம்ப ஸ்மார்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. நான் என் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கேன். அப்புறம் அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா 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 உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவாரு? அது சரி, எதுக்கு இப்படி படபடன்னு வெடிக்கிறீங்க? சிவகாசி பட்டாசு மாதிரி. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இங்க இருந்து நீங்க 2 பேரும் போல. அப்புறம் மரியாதை கேட்டுடு. அட, இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ள எங்களை போக சொல்றீங்க? நீங்க பின்னாடி போங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சார் லீவ் சார், லீவ் சார். இத நாங்க பாத்துக்கிறோம். கூட்டி போங்க அவனை, கூட்டி போங்க. சார் ஏய், வெளில வர, அவனை பாத்துக்கறேன். இதுக்கு மேல உங்க ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ரவுடிங்க வரவே கூடாது.
சாரி சார். இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்க வரதை நிறுத்திப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு மாலதி? மாலதி, ஆர் யூ ஓகே? விஷ்வா, அவங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கரண் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? யார் அவனுங்க? எங்க இருக்கானுங்க? விஷ்வா, இப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கரண் அவங்கள அடிச்சு அனுப்பிட்டாரு. பிரச்சனை எதுவும் இல்ல. தேங்க்யூ கரண். நீங்க எங்களுக்கு 2வது முறையா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பிரச்சனை நடக்கும்போது கரெக்டா வந்துடுறீங்க. நான் எங்க வரேன், நேரம் வந்து சேர்த்துருது. தேங்க்யூ கரண். நீங்க இந்த ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எங்களோட ஹனிமூனுக்காக ஓ, வந்திருக்கோம். அப்படியா? உண்மையான காதலுக்கு முன்னாடி இது எதுவுமே ஒண்ணும் இல்லப்பா. இந்த வீடு, இந்த அந்தஸ்து, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கைக்கு அந்த காதல் மட்டுமே போதும். அப்படி நான் இதுதான் உன்னோட கடைசி முடிவா ஷாலினி? நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். கல்யாண விஷயத்துல நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு என் விருப்பத்துக்கு மாறா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இதை மட்டும் நான் கேட்க மாட்டேன். இது உங்களுக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எனக்கு இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் இஷ்டத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? தெரியும்பா. நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? என்னால அவரை மறக்க முடியாதுப்பா. நான் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். பெரியம்மா, தண்ணி. நீங்க இன்னைக்கு டின்னர் கூட எதுவும் சாப்பிடல. நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா? ஏதாவது சொல்லுங்க பெரியம்மா. உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுமா? தாத்தா, என்னன்னு தெரியல. பெரியம்மா எதுவும் பேச மாட்டாங்க. நானும் ரொம்ப நேரமா. ஒண்ணு இல்லம்மா, ஷாலினிக்கு தலைவலியா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். வா, நம்ம போலாம். வாமா. அப்புறம் விஷ்வா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஷ்வா, விஷ்வா ஒரு மிகப்பெரிய சிங்கர். உங்களுக்கு தெரியும்ல, சூ சர்தாஜ் ஆஃப் இந்தியா ஃபேமஸ் சிங்கிங் காம்படிஷன். விஷ்வா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்டும் ஆயிட்டாரு. நீங்க இவர டிவில கண்டிப்பா பார்க்கலாம். வாவ், நல்ல விஷயம். ஆனா நான் டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா உங்க ஷோவை கண்டிப்பா பார்ப்பேன். உங்க வெற்றிக்காக நான் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். தேங்க்யூ. அப்படியே நீங்க 2 ஓட்டு போட்டாகணும். ஏன்னா மாலதி இதுல கலந்துக்கிறாங்க என் கூட. பிரமாதம், சந்தோஷமா இருக்கு. 2 திறமைசாலிங்க. ஆனா ஓட்டு ஒருத்தருக்கு தானே போட முடியும். எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்போ நான் யாருக்கு போடுறது? ஒண்ணு நீங்க, இல்லனா மாலதி. ஒரே குழப்பமா இருக்க. இல்ல கரண், இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களோட பிரீஷியஸ் ஓட்டை விஷ்வாவுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்னா இவர் ஒரு நல்ல சிங்கர். இவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அப்புறம் உண்மையிலேயே அதை இவர் டிசர்வ் பண்ணிருக்காரு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, நான் என்னோட ரிஷிகேஷ்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டேன், கண்டிப்பா இவருக்கு தான் ஓட் பண்ணணும்னு. வெற்றி இவருக்கு நிச்சயம். எனக்கு என்ன இருக்கு, நான் லக் பை சான்ஸ் ஆடிஷனுக்கு போன செலக்ட் ஆயிட்டு அவ்வளவுதான். டிவில வர போற, ஜாலியா இருக்க போற, என் கனவு நிறைவேறிடுச்சு. அட மாலதி, டிவில வர்றது அப்படி என்ன பெரிய விஷயம்? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு, எல்லா மீடியாவும் உன் வீட்ல இருப்பாங்க. அப்புறம் நீ ஃபேமஸ் ஆயிடுவ. இட்ஸ் சோ சிம்பிள். அப்படியா? நீ இந்த மாதிரி எத்தனை வாட்டி டிவில வந்திருக்க விஷ்வா? நான் எல்லாத்தையும் பெருசா யோசிப்பேன். ஒரு கெட்ட காரியம் பண்ணி டிவில வரணும்னு அவசியம் இல்லையே. நீ பெருசா பேசுவே தவிர செயல்ல ஒண்ணும் இருக்காது. டேய், இப்போ நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டையை நிறுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்க உங்களோட சண்டையை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல கரண், நாங்க இப்படிதான் ஃபயர் சர்வீஸ் சைரன் மாதிரி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க இதுக்காக போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல நான் எப்படியும் போய் தான் ஆகணும். எனக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு, அதான். தேங்க்ஸ் லாட். டேக் கேர். அப்புறம் நாளை காலையில பீச் பக்கத்துல ஒரு பிளாட் பார்க்க போறேன். அங்கிருந்து சன்ரைஸ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க 2 பேரும் கூட வர நினைச்சீங்கன்னா மோஸ்ட் வெல்கம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வாவ், இவரை சுத்தி பார்க்கிறதுக்கு என்னால தடை போட முடியாது. அதுவும் சன்ரைஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. அப்படின்னா நாம நாளை காலையில 5 மணிக்கு மீட் பண்ணலாம். ம். ஓகே, நாம நாளை காலையில ஒண்ணா போலாம். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே, டேக் கேர். பை. மாலதி, கரண் ரொம்ப நல்ல டைப்பா இருக்கார்ல? ஒத்துக்கிட்டே ஆகணும் விஸ்வா. இந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஹி இஸ் ரியல் ஜென்டில்மேன். நான் இருக்கேன், என்ன மறந்துடாத. போதும் போதும், மறக்க மாட்டேன். Ladies and gentlemen, please come for dance show. Vishwa. Come and join with us. மாலதி, ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு. வேணா. விஸ்வா, வாயே, நம்மளும் போய் டான்ஸ் பண்ணலாம். இல்ல மாலதி, எனக்கு டான்ஸ்னா வராது. அட, நான் என்ன ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க சொல்றேன்? சும்மா வந்து என் கூட நின்னு தலையாட்ட போதும். அதுக்கு நான் அப்படி உட்கார்ந்துட்டே தலையாடுறேன். ப்ளீஸ் விஸ்வா, ப்ளீஸ் ஐயோ வா. மாலதி, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு டான்ஸ்னா வராது. சொன்னா கேளு. ரொம்ப போரிங்கா எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஹஸ்பண்டா இருக்க. அப்புறம் அப்படியா? ஒன்னு சொல்லவா, இந்த ஹனிமூன் நம்ம லைஃப்லயே ரொம்ப போரிங்கான ஹனிமூன் இருக்க போகுது. நீ வர போறியா இல்லையா? மாட்டேன். வர மாட்டேன். மாட்டல. சாரி மாலதி. மாலதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ஓவரா தான் பண்றான். கொஞ்சம் டான்ஸ் ஆனதா என்னவா? இதுக்கு பேர் தான் டேப் டான்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம வெளியில இல்ல, ஒரு 3 ரூமுக்குள்ள ஓபன் ஹார்ட்டோட நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஆடலாம். இப்ப எனக்கு மூட் இல்ல. ஹேய், மூட் இல்லையா? ஏன் இப்படி பண்ற? ஓ மூட எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். 1 2 சா 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 3 4 சா சா. விஷ்வா, நீ ஏன் என்ன இப்படி தொல்லை பண்ற? தொல்லை இது வரைக்கும் ஒன்ன பண்ணவே இல்லை.